Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 8 Maths NCERT Syllabus Chapter 2 Linear Equations in One Variable. இதுல exercise 2.1 ல இருந்து 6th sum பார்க்க போறோம். Solve and check the result 8x plus 4 which is equal to 3 into x minus 1 plus 7. Okay. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஈக்குவேஷனில் இருக்க வேரியபிளோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த ஈக்குவேஷனில் நமக்கு இருக்க வேரியபிள் எக்ஸு, சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேரியபிள் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துடுங்க அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, சரியா? இப்போது 8x + 4 which is equal to இங்கே 3 வந்து இந்த எக்ஸுக்கும் சொந்தம், இந்த -1க்கும் சொந்தம், சரியா? ஸோ 3ஐ உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 3 into x 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into 1 3 ப்ளஸ் 7, ஓகேவா? தென் இப்போது எக்ஸ் இருக்க டேர்ம் வந்து இங்கே 3x இல்லையா, இதை இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 8x - 3x, இங்கே ப்ளஸில் இருக்க 3x இந்த சைடில் வரும்போது -3x அப்படின்னு வரும், சரியா? which is equal to இங்கே வந்து -3 + 7 இருக்குது. இந்த +4 இந்த சைடில் போகும்பொழுது -4 அப்படின்னு போகும். கிளியரா? ஸோ 8xல 3x போயிடுச்சு அப்படின்னா 5x which is equal to இங்கே வந்து இந்த -3யும் -4யும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது -3யும் கடன் -4ம் கடன், சரியா? ப்ளஸில் உள்ள நம்பரெல்லாம் வந்து நீங்கள் கையில் உள்ள காசு அப்படின்னு நினச்சிக்கோங்க, மைனஸில் உள்ளதெல்லாம் கடன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது -3 -4 ரெண்டுமே வந்து என்னது கடன். ஸோ மொத்த கடன் ஆட் பண்ணிங்கன்னா மொத்த கடன் வந்து -7, சரியா? இங்கே +7 இருக்குது. ஸோ இப்போது 5x which is equal to -7 + 7 என்ன ஆகும்? 0 ஆகிடும் இல்லையா? 7 ரூபா கடன், 7 ரூபா உங்கள் கையில் இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா 0, சரியா? ஸோ இப்போது x which is equal to 0/5. இங்கே 5 and x எப்படி இருக்குது? பக்கத்தில் இருக்குது, நடுவில் எந்த சைன்ஸும் இல்லை அப்படின்னா 5ம் xம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 இந்த சைடில் வரும்பொழுது டிவைடில் வந்துடும், சரியா? இப்போ 0/5 அப்படின்னு வந்துடுது. 0/any நம்பர் நமக்கு 0 அப்படின்னு தெரியும். ஸோ x which is equal to 0, சரியா? 0/any நம்பர் 0, அதனால் x which is equal to 0 அப்படின்னு எழுதிக்கிறோம், சரியா? இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம், சரியா? ஓகே, இப்போ LHS எடுத்துக்கும் 8x + 4. இதில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது 8 into 0 + 4 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 8 into 0 0 + 4, கரெக்டாக? which is equal to 4. ஸோ LHS வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. RHS which is equal to 3 into x minus 1 plus 7. ஓகேவா? இதுலேயும் எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 into 0 minus 1 plus 7. 3 into -1 plus 7 ஆகிடும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into 1 3 plus 7 which is equal to 3 ரூபா கடன், 7 ரூபா வந்து உங்கள் கையில் இருக்குது, கொடுத்துட்டிங்க அப்படின்னா 4 ரூபா வந்து உங்கள் கையில் இருக்கும், சரியா? கரெக்டாக? ஸோ நமக்கு LHSம் RHSம் சேமாக வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வந்து கரெக்ட், ஓகேவா? LHS which is equal to RHS. Hence, it is correct. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா?